ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து வீட்டிலே வந்து ஹேர் ஆயில், ஹேர் க்ரோத்து ஆர் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணது எல்லாமே சொல்லலாம். அந்த ஒரு ஆயில் தான் நான் ரெடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 4 மந்த்தாகவே எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்ததுனால வந்து இந்த ஆயில் நான் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. ஸோ அதே ஆயில் தான் வந்து இப்போயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எந்தெந்த பொருள் வந்து எனக்கு துபாயில் கிடச்சதோ அதை வச்சு நான் வந்து இந்த ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எந்தெந்த பொருள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ஆனியன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அம்மா வந்து கொடுத்து விட்டது வந்து கருவேப்பிலை அண்டு வந்து செம்பருத்தி. அதை வந்து காய வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 மாதத்துக்கு மேலே காஞ்சிச்சு. அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் அது. அதுக்கப்புறம் வந்து மற்ற பொருளை வந்து நம்ம இங்கே வாங்கினது தான். நெல்லிக்காய், ஆனியனு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அதை ஃபுல்லாமே வாஷ் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4, 5 மிளகு வந்து எடுத்திருக்கேன். மிளகு வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வெந்தயம் அண்டு நெல்லிக்காய் போடும்போது நம்மளுக்கு இது ஜலதோஷம் பிடிக்கும். அதனால் அது. ஸோ இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக பண்ண போகிறேன். முன்னாடிலாம் வந்து ஒரு 300 ml பண்ணுவேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும், 1 லிட்டர் வாங்கி ஒரு 3/4 லிட்டர் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வச்ச பொருள் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் வந்து அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு நம்ம வந்து வெறும் பாத்திரத்தில் அதை போட்டு லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணது மாதிரி பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அரைச்சி வச்சதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த நீர் சத்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரை ரோஸ்ட்டு லைட்டாக ஒரு 1 செகண்ட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் சேர்க்கணும். நான் வந்து இங்கே துபாயில் வாங்கின ஆயில் தான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 3/4 லிட்ரு. இந்த குளிருக்கு வந்து ரொம்ப அது கட்டி சேர்ந்துருச்சு. அதை பிடிச்சி எடுக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிடணும். அதை எல்லாத்தையும் நல்லா ஊற்றிட்டு ஒரு 3/4 லிட்டர் எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அந்த நீர்ச்சத்து எல்லாம் போயிடும். இப்போ வந்து வீட்டில் கொண்டு வந்த அந்த கருவேப்பிலை அண்டு வந்து செம்பருத்தி அதை வந்து மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து செம்பருத்தி இங்கே கிடைக்கவே இல்லை. ரொம்ப நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து செம்பருத்தி இங்கே இல்லை. ஸோ வீட்டில் கொடுத்து விட்ட அம்மாவை கொடுத்து விட்டது தான் இருந்தது. ஸோ அதையே போட்டுட்டேன். ஆனால் அந்த குவான்டிட்டிக்கு அது கொஞ்சம் கம்மி தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிடச்சிச்சோ வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க. செம்பருத்தி எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. கருவேப்பிலையும் அதே மாதிரி அது ஈக்குவலுக்கு சேர்த்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வச்சு மினிமம் வந்து சிம்மில் தான் வச்சு நம்ம வந்து கொதிக்க விடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நிறையா வந்து அரைச்சி அந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். எல்லாமே அடியில் படிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அதை. நான் வந்து இங்கே கிடச்சது வந்து பேராசூட் ஆயில் தான் எடுத்தேன். நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல மீன்ஸ் வீட்டில் ஆட்டின ஒரு செக்கு தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச நல்ல ஒரு தேங்காய் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே கடையில் மார்க்கெட்டில் வாங்கின வந்து பேராசூட் ஆயில் தான் 1 லிட்டர் வாங்கி அதில் 3/4 லிட்டர் இதை வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். அந்த சிம்மில் வச்சு நல்லா ஒரு ரொம்பையும் ஹீட் இல்லாமல் வந்து ஒரு நார்மல் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்குன்னா, ஒரு பாச கலர், ஒரு பிளாக் அண்டு ஒரு க்ரீனிஷ் அந்த ஒரு கலரில் கிடைக்கும். இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு நம்ம அப்படியே வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், நல்ல ஸ்மெல் அடிக்கும். ஸோ நல்லா நம்ம நிறைய அந்த நெல்லிக்காய், இந்த கருவேப்பிலை அதெல்லாம் போடும்போது நல்ல ஸ்மெல் அடிக்கும். அப்போது நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஸ்கால்ப்பில் படாத மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா தலையில் படாத மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு. அதனால் நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ நார்மல் ஆயில் வாங்கி நான் இதை மாதிரி வீட்லேயே வந்து மேக் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். Thank you.